ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கீர்த்தி உஷா ஃபேனில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் அரைக்கீரை இலைலாம் பிச்சு நைட்டே கழுவி வச்சுட்டேன். சரிங்களா, ஒரு 3 தக்காளி 1 வெங்காயம் போட்டிருக்கேன். கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோ என்ன சைஸ் வேணால் கட் பண்ணிக்கலாம். பொடியாக தான் கட் பண்ணணும் இல்லை, ஏன்னா வேக வைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் போதும். சரிங்களா, நான் கடைய தான் போகிறேன், அதனால் ரொம்ப குழம்பாக்க போகல, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்க போகிறேன். அதனால் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போதும் புளி. 1.5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஆனால் சிறுபருப்பு போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். பசங்களுக்கு கோல்டு வரும்னு சொல்லிவிட்டு நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முழுகக்கூடாது. சும்மா கீரையும் பருப்பு வேகிற அளவுக்கு போதும். சரிங்களா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்ட பிறகு குக்கரில் ஒரு 4-5 சவுண்டு விட்டுக்கோங்க. குக்கர் தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 4-5 சவுண்டு விட்டுட்டான் கீரை அப்போ நல்லா வெந்துடும். சரிங்களா, கீரை வெந்த பிறகு நான் அந்த பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கடைஞ்சிருவேன், ஏன்னா பசங்களுக்கு அந்த காரம் இருக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டால் போதும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா, கருவேப்பிலெல்லாம் போடக்கூடாது கீரை குழம்புல தாளிக்க. சரிங்களா, நம்ம எண்ணெய் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கடைஞ்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கீரை கடைசியில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நான் அந்த கடையிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தான் கடைவேன். அந்த தண்ணியை கொஞ்சம் எந்த அளவு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கீரை தண்ணியில் ரசம் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். சரிங்களா, இது அப்படியே இந்த சூப் மாதிரி குடித்தா கூட நல்லாயிருக்கும். நான் சூப் மாதிரி குடிச்சிடுவேன் எப்போவுமே, அதனால் வச்சுருக்கேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக உப்பு போட்டு கொதி வந்த பிறகு கீரை குழம்பு ரெடி. அப்புறம் நான் சேப்பக்கிழங்கு செஞ்சேன் ஸ்கூல் லஞ்சுக்காக. நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு நல்லா மொறு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கீரை குழம்புக்கும் சேப்பக்கிழங்குக்கும் செம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையலோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.